ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அக்ஷரா அபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். 2 வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு ஆரஞ்சு சைஸ் புளி, வெண்டைக்காவை இந்த மாதிரி கழுவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். குழகுழப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ண வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை இது மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது பேனில் அதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். அது அந்த குழகுழப்பு தன்மை அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னும் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி சுருளை வதங்கிடும். இது பார்த்துட்டு யாரும் தீஞ்சிட்டுன்னு நினச்சி பயப்பட வேணாம். இந்த மாதிரி சுருளை வதக்குறப்ப தான் குழகுழப்பு இல்லாமல் குழம்பும் நல்லாயிருக்கும். ஓகேவா? புளியை கரைச்சி வச்சுருங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே மஞ்சத்தூள் இருக்கனால நான் மஞ்சத்தூள் தனியாக ஆட் பண்ணல. ஓகேவா? அடுத்தது ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எப்போ புளிக்குழம்பு வச்சாலும் நல்லெண்ணெயும் ஊற்றி கடலெண்ணெயும் 2 மிக்ஸ் பண்ணி வச்சா அது ஃப்ரேக்ரன்ஸு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச வாட்டி கட் பண்ண 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 வதங்கின வாட்டி தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஜூஸாக வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரப்போ நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணி அதையும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக இருக்கும். குழகுழப்பு தன்மையே இருக்காது. எல்லோரும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you on next video. டாட்டா, பை பாய்.